யுனைடெட் நேஷனுங்கிறிய யுனைடெட் நேஷனுக்கு நம்ம ஸ்கூல்ல படிக்கிற 5th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு புரியல. சரி, இப்போ நேஷன்னா என்ன? அது உள்ள மக்கள் தான் நேஷனு. ஸோ யூஎன்ல எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா, இந்த 193 கண்ட்ரிஸ் அதை அடாப்ட் பண்ணணும், அதை சைன் பண்ணிருக்காங்க எல்லா கண்ட்ரிஸும். அப்போ கண்ட்ரி லெவல் என்ன செய்வாங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துருவாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை. ஸ்டேட்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் கொடுப்பாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள், சரியா? அவர் வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துருவாரு. அப்போ சீஃப் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள். சீஃப் மினிஸ்டர் என்ன செய்வாருன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கொடுப்பாரு கோல்ஸை. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன செய்வாருன்னு சொன்னா ஒரு தாலுக்குள்ள தாசில்தார் பொறுப்பு, அது கீழே பஞ்சாயத்து, ஒரு பஞ்சாயத்துக்கு பொறுப்பு. அந்த பஞ்சாயத்துல உள்ள ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனியும் சரி, ஒரு ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே இந்த எஸ்டிஜி பொறுப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அது அவேர்னஸ் இல்லை. அதனால ஒரு ஸ்கூலுக்குமே இந்த எஸ்டிஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி கலெக்டர்ல இருந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலதான் கடைசியில பார்த்தோம்னா ஸ்கூல் எடுத்தோம்னா ஸ்கூல் நடத்தாதுல அதுல படிக்கிற பிள்ளையோ தான் அதை வந்து நடைமுறை கொண்டு வர முடியும். ஸோ அதனால அந்த பிள்ளையோ லெவல்லையும் அதுக்கு அவேர்னஸ் இருக்கணும். அது இன்டர்லிங்க் கிடையாது. இப்ப கண்ட்ரிங்கிறது வந்து என்ன, எல்லாம் மக்கள் சேர்ந்தாதான கண்ட்ரி. அப்போ ஒரு மக்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாதான் நம்ம நாட்டு லெவல்ல அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது இப்பவே வந்து அதை சொல்லிட்டோம்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த கான்சியஸ்னஸோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்க நாளைக்கு இன்ஷால்லா அவங்க படிச்சுட்டு அடல்ட் ஆகும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருப்பாங்க. அதான் ஸ்கூல்லயே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா அது அச்சீவ் பண்ண முடியாது. நல்ல இன்ஃபர்மேஷன். எனக்கே இப்ப நீங்க சொன்ன பிறகு இதெல்லாம் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ்.